Hello everyone, once again welcome to my channel. என் பேர் சிவகிருஷ்ணன். டேட்டா அனலிட்டிக்ஸும் ஏஐ சம்பந்தமான வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் இந்த சேனலில். ஸோ மறுபடியும் இந்த வீடியோவில் வந்து இன்ஃபேக்ட் மேக்ரோ மூலமாக இன்னொரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா எப்படி ரன் பண்ணலாம் பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோவில் தான் இன்ஃபேக்ட் இந்த வீடியோவில் இஃப் அண்ட் இந்த ரெண்டுமே வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா. ஓகே, ஒரு ஃபார்முலாக்குள்ளே இன்னொரு ஃபார்முலா அது வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம். அண்ட் ரெண்டு ஃபார்முலாஸும் ரொம்ப இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஃபார்முலா. நான் இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணது கிடையாது இந்த ஃபார்முலாவை. பட் இருந்தாலும் இந்த ஃபார்முலாவுடைய ப்ராஃபிஷியன்சி எவ்வளோன்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஆல்ரைட். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பட்டன் நான் இங்கே ஏற்கனவே இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ரெக்கார்ட் மேக்ரோவில் போகிறேன். டெவலப்பர், அதுக்கப்புறம் ரெக்கார்ட் மேக்ரோ. ரைட். if and July 28, 2024 Tamil. This will run if and this will let us know if employees are eligible to apply for IGP or not. ஓகே பண்ணிடலாம். ஆல்ரைட். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இன்ஃபேக்ட் பேக்ரவுண்டில் மேக்ரோ ரன் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரைட். இஃப் அண்ட் எஃபோடைய ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் ப்ராக்கெட். ஸோ ஆண்டோடைய ஃபார்முலாவுடைய பேசிக் பிரின்சிபல் என்னென்னா, அது ரெண்டு லாஜிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும். ஓகே, அந்த ரெண்டு லாஜிக் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அந்த ரெண்டு லாஜிக் பேசிஸில் எஃபோடைய ஃபார்முலா வேலை செய்யும். அது வந்து நான் இப்போது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. ரைட், கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ அது வந்து இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு லாஜிக் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். இங்கே வந்து டென்யூர் வந்து 5 வருஷத்துக்கு மேலே இருக்கணும், நம்பர் 1. ரெண்டாவதாக பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் வந்து 85க்கு மேலே இருக்கணும். இது ரெண்டு மீட் பண்ணியாச்சுன்னா எஸ் அப்படின்னு வரணும், இல்லாட்டி நாட் எலிஜிபிள்னு வரணும். நாட் எலிஜிபிள். ரைட். இப்போ ஆண்டில் இப்போ வந்து செட் பண்ணிக்கிட்டோம். வந்து டென்யூர் 5 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு மேலே டென்யூர் இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரும் 85 மேலே இருந்துச்சுன்னா அந்த எம்ப்ளாயி வந்து எலிஜிபிள் ஐஜிபிக்காக, இல்லாட்டி அந்த எம்ப்ளாயி எலிஜிபிள் கிடையாது. ரைட். என்டர் பண்ணலாம், கீழே ட்ராக் பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிட்டேன். ரைட். ஸோ ஓகே, ஒரு சில பேருடைய மனசில் வந்து இன்ஃபேக்ட் இந்த எண்ணம் வரும், சரி எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து ஆஃபீஸ் பொலிட்டிக்ஸ் இருக்குது, இந்த ஐஜிபி எல்லாமே இந்த ஆஃபீஸ் பொலிட்டிக்ஸ் தான் அப்படின்னு ஒரு சில பேர் மனசில் எண்ணம் வருங்க. ஸோ அது வந்து இன்ஃபேக்ட் இந்த வீடியோத்தோட நோக்கம் அது கிடையாது. பிகாஸ் ஐஜிபி இந்த இன்ஃபேக்ட் ஆஃபீஸ் பொலிட்டிக்ஸ் வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, யார் பாஸுக்கு ஐஸ் வைக்கிறானோ, பாஸோடைய எல்லா விஷயத்துக்கும் சரின்னு சொல்கிறவன், பாஸுக்கு ஐஸ் வைக்கிறவன், அவனுக்கு தான் ஐஜிபி ப்ரொமோஷன் கிடைக்கும், மற்றவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது அப்படின்ற ஒரு லிமிட்டுக்கு வந்து டு சம் எக்ஸ்டென்ட் ஓகே ஒரு சில பேர் அப்படி ப்ரொமோஷன் கிடச்சிரும். பட்டு நீங்கள் முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸில் அவங்களோட லீடர்ஸ், மேனேஜர்ஸ் லெவலில் இருக்கிறவங்க அவங்களோட ப்ராசஸ் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஆல்ரைட். பிகாஸ் ப்ரைவேட் கம்பெனியில் எல்லாருக்குமே வந்து இன்ஃபேக்ட் அறிவில்லாத பைத்தியக்காரங்கள் இல்லை முட்டாளுங்கன்னு இன்ஃபேக்ட் அவங்க வந்து லீடராக வச்சுக்க மாட்டாங்களா. ரைட். ப்ரைவேட் கம்பெனிஸில். ஸோ எல்லா கம்பெனிஸ்க்கும் ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குங்க. அது பேத்த பற்றி இன்ஃபேக்ட் நீங்கள் முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அவங்க முன்னேறினவங்க வந்து அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய எஃபர்ட்ஸ் பேசிஸில் தேர் ஆர் பீப்புள். ரைட். ஐ ஹவ் சீன் as well. ஸோ இன்ஃபேக்ட் இப்போ ஃபார்முலா வந்து ரன் ஆயிடுச்சு. ஆல்ரைட். இப்போ வந்து ஃபார்முலா வந்து delete பண்ணிக்கிறேன்.
ஏன்னா இப்போது மேக்ரோ ஒழுங்காக வேலை செய்யுதா இல்லைன்னு பார்க்கலாம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணுறேன், அசைன் மேக்ரோ. ஓகே, பட்டன் கிளிக் பண்ணோடனே ஃபார்முலா ரன் ஆயிடுச்சு. சேவ் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி ரன் பண்ணணுன்றது இன்ஃபேக்ட் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பேசிக்கலி இது வந்து இந்த ஃபார்முலா ஐஃபோன் அண்ட் இப்போ வந்து நீங்கள் மல்டிபிள், ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் 2 உங்களுக்கு பேராமீட்டர் இருக்குது. ஓகே, அந்த 2 பேராமீட்டர் பேசிஸில் வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபஸ்ட் அதை நீங்கள் யூஸ் பண்ண வச்சிங்கன்னா இஃப் அண்ட் ஃபார்முலா யூஸ் ஆகும். ரைட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக், அவுட் ஆஃப் ஸ்டாக், இன் ஸ்டாக், ரைட், அதுலேயும் வந்து நீங்கள் பேராமீட்டர் செட் பண்ணுவீங்க. ஸோ இந்த கம்பெனி, இந்த ஒரு பிராண்டோடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஓகே, இந்த ஃபஸ்ட்டோடைய காலமில் வந்து இன்ஃபேக்ட் அதோடைய குவாலிட்டி எப்படி, குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, குவான்டிட்டி எவ்வளோ இருந்தால், குவாலிட்டி எவ்வளோ இருந்தால், அது 2 எவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வரணும், இல்லாட்டி இன் ஸ்டாக். அது மாதிரி நீங்கள் இன்ஃபேக்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து இங்கே 2 கண்டிஷன் இருக்கும். அது கண்டிஷன் மூலமாக அது அண்ட் ஃபார்முலா மூலமாக அது இவால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இஃப் ஃபார்முலா நீங்கள் ரன் பண்ணுவீங்க. ஸோ ஐ ஹோப் எங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆல்ரைட். என்ன வரப்போகிற வீடியோஸில் வந்து இன்ஃபேக்ட் இன்னும் பவர் பிஐ, டேட்டா அனலிட்டிக்ஸோடைய இன்னொரு அதிகமான காம்போனன்ட்ஸ், ஏஐ சம்மந்தமான வீடியோஸ் இதெல்லாம் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆல்ரைட். ஸோ வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த சேனல் எல்லாமே நாலேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்க போகுது. ஆல்ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.